அமைதியின் அரசர் இவர்தானே, அகிலத்தின் வேந்தரும் இவர்தானே. அமைதியின் அரசர் இவர்தானே, அகிலத்தின் வேந்தரும் இவர்தானே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிர்ந்தது, இதயம் கனிந்தது, பாலனை காண வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே. இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிர்ந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பிறந்த விழாவை நாம் கொண்டாட கூடி வந்திருக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஒரு அன்பின் பெருவிழா, பகிர்வின் பெருவிழா, ஒற்றுமையின் பெருவிழா, நம்பிக்கையின் பெருவிழா. இந்த உலகத்திலே அவநம்பிக்கை நிறைந்திருக்கின்றது. இந்த அவநம்பிக்கை ஒழிந்து போய் இந்த உலகத்திலே நம்பிக்கை மலரவும், இந்த உலகத்திலே துன்பங்கள் நிறைந்திருக்கின்றது, பிரச்சனைகள் நிறைந்திருக்கின்றன. இந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் ஒழிந்து போய் இந்த உலகத்திலே மகிழ்ச்சி நிலவவும், இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்திருக்கின்றது, அநியாயங்கள் அக்கிரமங்கள் இங்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் அழிந்து போய் எங்குமே ஒளியின் மக்களாக திகழ வேண்டும் என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தன்மையிலிருந்து நம்மை போன்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றார். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதன் நோக்கமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த இந்த நம்பிக்கையை, இந்த மகிழ்ச்சியை, இந்த ஒற்றுமையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற நாம் எல்லோருமே நம்மையே இறைவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அநீதிகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையுமே மாற்றி நம் அனைவருக்குமே ஒரு புது வாழ்வை தர வேண்டும் என்று நாம் அனைவருமே புத்தெழுச்சியோடு, மகிழ்ச்சியோடு, குதூகலத்தோடு, கொண்டாட்டத்தோடு வாழ வேண்டும் என்று நம்மையே இறைவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கெடுத்து இந்த திருப்பலியை சரியான விதத்திலே தகுந்த முறைகளை ஒப்பு கொடுத்து இறைவன் தருகின்ற மகிழ்ச்சியை, இறைவன் தருகின்ற அமைதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மற்றவர்களை அன்பு செய்து வாழாத தருணங்களை நினைத்து நாம் மனம் வருந்துவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் அனைவருமே ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான். மற்றவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழாத தருணங்களுக்காக, மற்றவர்களை ஒதுக்கி வைத்த தருணங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம்.